ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி என்னதான் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றுவாறு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். அதே போல இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால கும்பராசினியர்கள் நம்ம சேனலை பார்க்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மழை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும். இதனால் நீங்கள் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்துடன் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க வாழ்க்கையில சில முன்னேற்றத்திற்கான வழிகள் நிறைவே இந்த காலகட்டத்தில் பிறக்கலாம். அதாவது இதுவரை உங்களுக்கு அடுத்தது உங்க வாழ்க்கையில என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் யோசித்து இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்ற பாதை உங்களுக்கு தெரிய வரும். அதே போல கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கலாம். பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். சில கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காலமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சில கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க அதை நிறைவேற்றி கொள்ளலாம். கண்டிப்பா உங்க ஆசைகள் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல உங்களுடைய ஆசைகள் மூலம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியலாம். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு கும்ப ராசி நேயர்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் பெருமை காணக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால இந்த காலம் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பா கிடைக்க போகுது. திருமண முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்கள் அமையலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்துல சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். எப்பேற்பட்ட சங்கடங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கும்பராசி நேயர்கள் அனைத்துமே சமாளிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கலாம். அதனால எதையும் சமாளித்து வர வேண்டிய தைரியம் உங்களுக்கு பிறக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா உறவினர்களிடையே பேசும்போது கும்பராசி நேயர்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம். அதே போல உங்களுடைய குடும்ப விஷயங்களில் மற்றவர்களுடைய தலையீட்டு இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் மூக்கள் நுழைக்கும் போது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படலாம். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம். வாகனத்தில் செல்லும் போது கும்பராசி நேயர்களுக்கு அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் இருப்பது நல்லதுங்க. நண்பர்கள் மூலம் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு வேலை சுமை கண்டிப்பா அதிகரிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி மாற்றமும் இடமாற்றமும் இந்த மாதிரி விஷயங்களில் சில மாற்றங்கள் கிடைக்கலாம். இதனால கும்பராசினியர்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது.
அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கும்பராசி நேயர்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் நீங்க பார்த்து கொள்ளலாம். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதனால நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேர்மையா கடினமா உழைத்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கும்போது இதனால எந்தவித பிரச்சனையும் வேலை ரீதியா உங்களுக்கு ஏற்படாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு லாபம் நீங்க எதிர்பார்த்ததை விட குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல மறைமுக எதிரிவுகளால் பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி எழலாங்க. வியாபாரத்தில் நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சியை செய்யாமல் இருப்பது நல்லதுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சினால சில தடங்கள் வரலாம். அதனால நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செய்யலாம். இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நன்மைகளை கும்பராசி நேயர்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே போல கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பா எடுக்கலாம். உங்களுடைய தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சினால உங்களுக்கு அதிக அளவுல லாபம் இல்லாமல் போனாலும் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். இதனால வரவுக்கேற்ற செலவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுப்பை நீங்க தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக அமையலாம். அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரத்தை நீங்க எந்த அளவுக்கு முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கலாம். புதிதாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதை மட்டுமே இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல அடுத்ததாக கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாட்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சிறப்பான அமோகமான நாட்களா கண்டிப்பா அமையலாம். உறவினர்களுடன் உங்கள் மீது இணக்கமான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்புகள் கிடைக்கலாம். ஸோ பெண்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே ஒரு சாதகமான காலகட்டமாக கண்டிப்பாக அமையலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையும் இந்த நேரத்தில் தரலாங்க. ஸோ பெண்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலமா கண்டிப்பா அமையலாம். ஸோ இந்த காலத்திற்கேற்ப உங்களுடைய முடிவுகளை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைப்பை நேர்மையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். ஸோ இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு பெண்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைவே காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கும்பராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை நீங்க இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்யலாம். அதே போல என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வரலாங்க. அதே போல அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு பல வகையில் நன்மையை தரலாம். முடிந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க பின்பற்றலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பராசினியர்களுக்கு இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால கும்பராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.